கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வரும் 12ஆம் தேதி மே மாதம் 2025 முதல் 18/5/2025 வரை 7 நாட்களும் நாம் துதித்து தீர்க்க தரிசன வார்த்தையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் ஜபங்களை, உங்கள் தேவைகளை ஒரு பேப்பரிலே, ஒரு தாளிலே எழுதி வைத்து அந்த வேண்டுதலோடு தேவ சமூகத்திலே இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனை துதித்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே என்ற பாடலை நாம் முதலாவது பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஹல்லேலூயா கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ரபா ஷபரபா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா.
நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு தீபம், என் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருப்பதாக. ரிபா ஷபா ரந்த லரியா தலக்கரதலபா. விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே இந்த ஜபத்திலே, இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு அப்பா எத்தனை விதமான வேண்டுதலோடு கேள்விகளோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்திருப்பார்கள். அவர்களுக்கு நீர் பதில் பேசுவீராக. வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறவர்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அடுத்த பாடல் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையில தான் இருக்கு. ஸோ நம்ம வார்த்தையை தான் நம்ம முன்வைத்து நம்ம இந்த ஜபத்தையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் வார்த்தையின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த பாடல் அவர் வார்த்தையின் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை நம்ம இப்போ பாடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தாவே, சத்துரு எங்களுக்கு மறைவாய் ஆண்டவரே விரித்திருக்கிற வலைக்கும் கண்ணிகளுக்கும் ஆண்டவரே அப்பா களைகளுக்கும் எங்களை தப்புவிப்பீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நாம் எதினாலே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் ஆண்டவரை கேட்போம். ஏனென்றால் எதை கொண்டு நம்மை தெரிந்து கொண்டார், எதினாலே அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார் என்று ஆண்டவரிடத்திலே நாம் இந்த பாடல் மூலமாய் கேட்போம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தாகம் கொண்ட தேவ ஜனம் வனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா நம்ம எதனால விசேஷித்தவர்கள்? அவருடைய கிருபை தயவு இரக்கத்தை நம்ம மேலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நாம் விசேஷித்தவர்கள், நமக்கு பாதுகாவலை தருகிறார். நாம் விசேஷித்தவர்கள், அனுதினமும் நமக்கு உணவும் உடுக்க உடையும் நல்ல உறக்கத்தையும் தந்து நடத்துகிறார். தேவாதி தேவனுக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். அடுத்த பாடல், ஆண்டவர் வாக்கு தத்தம் தரும் பொழுது நமக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியும் தைரியமும் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தாரோ, ஏற்ற வேளையிலே உதவி செய்தாரோ, தேவனுடைய கரம் எந்தெந்த வேளையிலே பலமாய் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டதோ எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே,
இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே அவன் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்கார் இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் அவன் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணுக்கடங்காத கிருபைகட்கார் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை துதிக்கிற வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு மறைவாய் இருக்கிற எல்லா கண்ணிகளையும் தகர்த்து போடுவீராக, எல்லா தடைக்கற்களையும் தகர்த்து போடுவீராக. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் ஜெயமாய் ஆண்டவரே அப்பா முன்னேறி செல்ல உதவி செய்தருளும் தகப்பனே. உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே எத்தனையோ விதமான தேவைகளோடு கேள்விகளோடு ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு வந்திருப்பார்கள் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் இப்பொழுது நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலோடு ஆண்டவர் இப்பொழுது கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது நீர் ஒவ்வொருவரோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு ஏக்கத்தோடு பாரங்களோடு ஆண்டவரே பலவித குழப்பமான சூழ்நிலையிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஏக்கத்தோடு தவிப்பு
தவிப்போடு கேள்விகளோடு ஆண்டவரே அப்பா பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடலை நாங்கள் பாடி முடித்த பின்பு ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசனமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த வார்த்தை நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எந்த மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடு இணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். நன்மைகள் ஏராளம் ஏராளமாய் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். உம்மால் மாத்திரமே கூடும் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த வேளையிலே நீர் பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் தாமே நமக்கு தமது வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அது தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா 61 அதிகாரம் 2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எத்தனை விதமான கேள்விகளோடு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நமது நல் வார்த்தையை தருகிறார். பாருங்கள், அனுக்கிரக வருஷம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்ய வருகிறார். எவ்வளவோ கவலைகளோடு, பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், பெற்றோரை குறித்த பாரம், நம் தேசத்தை குறித்த பாரம் என்று எத்தனையோ விதமான கவலைகளோடு, கேள்விகளோடு, ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது, எப்பொழுது இது முடியும், இந்த போர் எப்பொழுது ஓயும் என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களோடு தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். துதிக்கிற வேளையிலே
சத்ருவின் தந்திரங்களை எல்லாம் கர்த்தர் முறியடித்து நமக்கு அன்போடும் கரிசனையோடும் இரக்கத்தோடும் தயவோடும் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நம்மிடத்திலே ஏசாயா 61 2 வசனத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக தந்திருக்கிறார். அவருடைய அனுக்கிரக வருஷம், அவர் எந்த வேளையிலே உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அனுக்கிரக வருஷம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரிகட்ட போகிறார். அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை கேட்க யாருமே இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு முடிவில்லாத போராட்டங்கள் தொடர்ந்து போர் செய்வது போல வந்து கொண்டே இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பாருங்கள், உங்கள் மேல் அன்பு வைத்து உங்கள் மேல் கண் வைத்து ஆண்டவர் நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகாருக்கு பதில் செய்த அதே தேவன், ஆகாரை கண்ட அதே தேவன், அன்னாளை கண்ட அதே தேவன் இன்று கண்ணீரோடு பல வருடங்களாக யுத்தத்திலே நீங்கள் ஓய்ந்து போய் சலித்து போய் நொந்து போய் இருக்கிறீர்களா? உங்களுக்காக ஆண்டவர் நீதியை சரிக்கட்ட வருவேன் என்று சீக்கிரத்திலே அனுக்கிரக வருஷத்திலே வருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, துயரப்பட்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் நீதியையும் ஆறுதலையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தத்திற்கும் முடிவு வரப்போகிறது. நீதியை சரிக்கட்டும் நாள் வந்துவிட்டது. நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருங்கள். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.